பிரீதா, பிரீதா, பிரீதா. அதோ வரேன். வாங்க. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்கல்ல? என்னாச்சு? கல்யாணத்துக்கு தானே போனீங்க? முகத்தையும் இப்படி தொங்க போட்டுட்டு வரீங்க. அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? பிரீதா, பிரீதா, என்ன இது? என்ன ஆச்சரியம் இது? புயல நினைச்ச உடனேயே புயல் வீசுதே. புயல் இவங்க 2 பேரையும் சொலட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரமாதம் பிருத்வி, பிரமாதம். உன்னுடைய கனவு நினைவகிட்டு இருக்கு. நடத்து கனவுல நடந்துகிட்டு தான் இருக்கு. பாத்தியா, உன்னுடைய பிரீத்தா இந்த கில்லி தண்டா பிளேயர் கிட்ட இருந்து விலகி போய்கிட்டு இருக்காங்க. அதோட கூடிய சீக்கிரம் ரொம்ப தூரமா பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய சாப்டர் டோட்டலா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் பிக்சர் ஆரம்பிச்சிடும். பிருத்வியோடைய பிரீதா, பிரீதாவுடைய பிருத்வி. பிரீதா, பிரீதா, பிரீதா. பிரீதா, நான் உங்ககிட்ட பேசணும். வாழ்த்துக்கள் பிருத்வி, வாழ்த்துக்கள். நான் பேசணும்னு சொன்னேன். நான் உன்கிட்ட எதையுமே பேச ஆனா விரும்பல. நான் பேசி ஆகணும். குட் நைட் கரண். நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். எல்லாம் ஓகே தானே? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். ஏன் இப்படி சில மாதிரி நிக்கிறீங்க? அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணே இல்ல. கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? பிரீதா கிட்ட நான் இப்பதான் பேசினேன். எனக்கா அப்படி தோணுச்சா இல்ல நானே இப்படி குழப்பிக்கிறேனான்னு தெரியல. ரொம்ப உம்முன்னு இருந்தா. கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஸ்ருதி, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அங்க எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏதாவது எனக்கு தெரியாம இருக்கா என்ன? நான் பிரீதா கிட்ட பேசினேன். ஏன்னா எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டது. இன்னொரு விஷயம், நான் பாட்டுக்கு போய் தூங்கி இருக்கேன். வாச கதவை கூட மூடல. அப்புறம் நம்ம வீட்டு வழக்கு நான் ஏத்தினேன், அது ஞாபகம் இருக்கு. ஆனா எப்படி அணைஞ்சதுன்னு தெரியல, அதுவும் புரியல. இங்க பாரு ஸ்ருதி, அம்மா எவ்வளவு கேட்டாலும் சரி, அங்க என்ன நடந்துச்சு, ஏன் உங்க 2 பேரோட முகமும் வாடி போயிருக்குன்னு கேட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. உன்னோட வாயால ஸ்ருதி, நீ இல்ல ஜானகி ஆண்டி, நீங்க அம்மா கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. எதுக்குமா? யாராவது ஏதாவது அவங்க கிட்ட சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல, எனக்கு தெரியும் அம்மா யாரும் சொல்லலனாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு. அவங்க உங்களோட முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீ உன்னோட வாயால உண்மையை சொல்லக்கூடாது. சொல்லுமா, எல்லாம் ஓகே தானே? ஆமாமா, அது அப்படியே அரைஞ்சல தெரியுமா? இங்க பாருங்கக்கா, என்கிட்ட நீ போய் சொல்றல. உன்னோட கண்ணு கலங்கி இருக்கு, ஆனா எல்லாம் ஓகேன்னு சொல்ற. அப்ப ஏதோ அங்க நடந்திருக்கு. நீ கல்யாணத்துல இருந்து இங்க திரும்பி வந்திருக்க, அதுவும் கத்தாம அமைதியா வர. நீ சிரிக்கவும் இல்ல, என்ன கட்டி பிடிச்சு முத்தமும் கொடுக்கல. இந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்க? ஆனா நீ எல்லாம் ஓகேன்னு சொல்ற. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? கொழுந்து வீட்டுக்குள்ள நுழையல, அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அடிக்கவும் கை வாங்கிட்டீங்க. அதான் அவ பயந்துட்டா. அவ கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க? அவ சொல்லாம கொள்ளாம போயிட்டா, அதுக்கு நீங்க அவளை திட்டுவீங்களா? சரி, இதுதான் விஷயம்னா இவளோட கண்ணு கலங்கட்டும். ஆனா நீ எதுக்கு இப்படி தலைய தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிற? உன் கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? நான் எங்க அழறேன்? அம்மா, அது
நான் உங்ககிட்ட சொல்லாம அந்த வீட்டோட கல்யாணத்துக்கு போயிட்டோம். ராக்கி ஆண்டி என் கூட வந்துட்டாங்க, அதனாலதான். இதுதான் விஷயமா? வேற எதுவும் இல்லையே? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என் மனசு ஏதோ சங்கடமாவே இருக்கு. ஏதாவது கெட்டது நடக்க போகுதா இல்ல நடந்துடுச்சான்னு தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. நீங்க பாவம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, கை கால் அலம்பிக்கங்க, டீ குடிங்கன்னு சொல்லாம நான் உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கேன். சரி சரி, ஒரு வேலை பண்ணுங்க, 2 பேரும் போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டீ போடுறேன். ஏதாவது சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யறேன். போ. நீ ஏன் அழற? நான் ஒன்னும் கோவமா சொல்லல. நீ அழாத. உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு கோவம் இல்ல. சரி போ. கரண் பிரீதாவுக்கு நடுவுல இடைவேளை. ஒருவேளை இது கனவா என்ன? இல்ல, நானே என் கண்ணால பாத்திருக்கேன்றப்ப இது எப்படி கனவா இருக்கும்? அதாவது 2 பேருக்கும் நடுவுல அவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. பிரீதா ஒரு நார்மலான பொண்ணு, சோ அவளோட மனசும் காயப்பட்டிருக்கோம்ல. பாவம் பிரீதா. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 2 பேருக்குள்ள அந்த இடைவெளி இருக்குல்ல, அது ரொம்ப ட்ரையா இருக்கு. எனக்கு இதுல ஜாலியாவே இல்ல. ஏதாவது பிரம்மாண்டமா நடக்கணும். அதாவது பிரீதா லூத்ரா ஹவுஸ் விட்டுட்டு போயிடணும். அப்புறம் கரண் இங்க அங்கன்னு தேவதாஸ் மாதிரி அலைஞ்சு சாகணும். ஆனா இது எப்படி நடக்கும்? எப்படி? நான் பண்றேன். நான் சரளா ஆண்டிக்கு கால் பண்ண போறேன். அவங்க கிட்ட அவங்க பொண்ணுடைய லைஃப்க்கு ஒரு சக்காலத்தி வந்துட்டான்னு சொல்றேன். அவங்களோட செல்ல மாப்பிள்ள அவங்க பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான்னு சொல்றேன். அப்புறம் என்ன, அவங்க இங்க ஓடி வருவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க 2 பொண்ணுங்களுக்காக எப்பவும் சண்டை போட ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல மகாபாரதம் ராமாயணம் 2த்தையுமே ஒன்னா பார்க்கலாம். அப்புறம் என்ன, சீதா அதாவது பிரீதா வனவாசத்துக்கு போயிடுவா. அதாவது அவ வீட்டுக்கு 2 ஃபேமிலிக்கும் நடுவுல சண்டை நடக்கும். பெர்ஃபெக்ட். சரளாவுக்கு கால் பண்ணி வந்து உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்றேன். ஆனா இதெல்லாம் நடக்குமா? அஃப்கோர்ஸ் நடக்கும் ஷர்லின். நீ பண்ணனா பெர்ஃபெக்ட்டா நீ எப்படி பிளான் பண்றியோ, யோசிச்சுட்டு இருக்கியோ, அது யோசிக்கும் போது இவ்வளவு ஜாலியா இருக்குன்றப்ப அதெல்லாம் நடக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். சும்மாவா சொன்னாங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். மிஸ்ஸஸ் பிரீதா உருவாக்கி இருக்கிற இந்த கூட்ட கலைக்கிற நேரம் இப்ப வந்தாச்சு. ஷர்லினை பகச்சுக்கிட்டால அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்கும்னு அவளுக்கும் தெரியணும் இல்லையா? எனக்கு சோனாவை வெறும் ஃப்ரெண்டா தான் தெரியும், வேற எதுவும் நடக்கல. நாங்க காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. என் வயிற்றுல இருந்தது உன்னோட குழந்தைதான் கரண். எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும். அது சாரி சொல்லன்னு ஃபோன் பண்ணேன் கரண். சோனா ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ. நீ என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க. இன்னும் என்ன வேணும் உனக்கு? ஸ்டாப் காலிங் மீ. கரண், I'm sorry
போயிட்டாரு. என்னம்மா கரீனா, ஏன் ரொம்ப கவலையா இருக்க? மாம், நம்ம சோனாக்ஷியோட கல்யாணத்துக்கு போயிருக்கவே கூடாது. அங்க ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரீதாவும் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ பிரெக்னெண்டா இருக்கா. இந்த டைம்ல ஐ ஜஸ்ட் ஹோப் அவ அம்மா வீட்டுக்கு போக கூடாது. இத முடிவு பண்ண வேண்டியது அவதாம்மா. அம்மா வீட்டுக்கு போறதா இல்லையான்னு அவதான் முடிவு பண்ணணும். ஆனா அவ இன்னும் போகலையே, அதனால இனிமே அவ போக மாட்டான்னு நினைக்கிறேன். அம்மா ஆக்சுவலி அவளுக்கு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இல்லையா, அதனாலதான் அவ அம்மா கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவா வீட்டு விஷயத்த வீட்லயே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. உட்கார். இங்க பாருமா, இந்த மிடில் கிளாஸ், அந்த ரிச் கிளாஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் நாம உருவாக்குனதுதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, சில நேரத்துல மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட எண்ணம் ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட எண்ணத்தை விட ரொம்ப பெட்டரா இருக்கும். அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை பிரீதா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க. அவ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கா. நான் இந்த உலகத்தை நிறைய பாத்திருக்கேம்மா. என் கண்ணு முன்னாடி உறவுகள் பிரிஞ்சிருக்கு, ஒன்னு சேர்ந்திருக்கு. அதோட சில முறிஞ்ச உறவெல்லாம் சேரவே இல்லை தெரியுமா. அதோட எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை பிரீதா இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ அவங்க வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல இந்த வீட்டுல ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருப்பா. ஆனா நம்ம வீடு ரொம்ப அமைதியா இருக்கே. சரளாவை கூப்பிடணும்னு கூட எனக்கு தோணுச்சு. அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு கூட தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் வேண்டாம், பிரீதாவே அவங்க அம்மா கிட்ட பேசட்டும்னு தோணுச்சு. நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். இது அம்மா பொண்ணு விஷயம், நாம ஏன் தலையிடணும்னு நினைச்சேன். தேங்க் காட்மா. நல்ல வேளை நீங்க சரளாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லல. ஒருவேளை அவ இங்க வந்தான்னா என்ன பண்ணுவானே தெரியல. என்ன பெரிய டிராமா நடக்கும் இல்லையா. அண்ட் ஐம் ஷூர் அவ பொண்ணு கூட கூட்டிட்டு போயிடுவான். தடுங்க தடுங்க, பிரீதாவை அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாம எவ்வளவு தடுக்க முடியுமோ தடுத்துக்கோங்க. ஆனா நான் தான் இருக்கேன்ல, நான் பிரீதாவுக்கு அவளுடைய தகுதியை காட்டாம விட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அவளை தன்னோட பழைய ஏரியாக்கு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் அந்த சரளாக்கு கால் பண்ணிருப்பேன். அவளும் இங்க வந்து அவளுடைய பொண்ணை இந்நேரம் கூட்டிட்டு போயிருப்பா. பரவாயில்ல, அடுத்த 5 நிமிஷத்துல அவளுக்கு கால் பண்ணிடுறேன். பாட்டி, அது என் சார்ஜர் உங்க பேக்ல இருக்கு, எடுத்துக்கவா? எடுத்துக்கமா. தேங்க்யூ. ஒரு பயங்கரமான புயல் வீச போகுது. அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை பிரீதா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ அவங்க வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல இந்த வீட்டுல ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருப்பா. சரளாவை கூப்பிடலான்னு கூட எனக்கு தோணுச்சு. அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வேண்டாம், பிரீதாவே அவளோட அம்மா கிட்ட பேசட்டும்னு நினைச்சேன். நான் இன்டர்ஃபியர் பண்றது நல்லதில்லைன்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ ஹோப் என் சந்தோஷத்துக்கு யார் கண்ணும் பற்றக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேலை செய்யுமா என்ன? அப்படிலாம் மட்டும் இருந்திருந்தா கரனுக்கும் பிரீதாக்கும் இருக்கிற உறவுக்கு எவ்வளோ திருஷ்டி சுத்தினாங்க, எவ்வளோ திருஷ்டி பட்டு வச்சாங்க. ஐ அம் சோ சூப்பர் கான்ஃபிடென்ட். என்னுடைய சந்தோஷத்துக்கு யாருடைய கண்ணும் படாது. யாரு போன் பண்றாங்க? ஹலோ. வணக்கம் சரளா ஆண்டி, நான் ஷர்லின் பேசுறேன். சொல்லு. ஆண்டி, நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இப்ப உங்களுக்கு ஏன் கால் பண்ணேன்னா, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். இங்க பிரீதாவுக்கு ரொம்ப தப்பு நடக்குது. ஆண்டி, எந்த வீட்டுல மூத்தவளுக்கும் இளையவளுக்கும் சண்டை நடக்காம இருக்கும். ஆனா இப்ப பிரீதாவுக்கு நீங்க ரொம்ப தேவை. ஷர்லின், நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ஏன்னா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதை நேரடியா சொல்லு, இல்ல நான் போனை வைக்கிறேன். இங்க பாருங்க ஆண்டி, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பிரீதா லூத்ரா குடும்பத்தை தன்னுடைய குடும்பமா ஏத்துக்கிட்டா. அதோட லூத்ரா குடும்பமும் பிரீதா மேல உயிரியே வச்சிருக்காங்க. அதனாலதான் யாரும் உங்களுக்கு கால் பண்ணி எதையுமே சொல்லல.
பிரீதா இப்போ துக்க வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. அதோட உங்க பேச்சு கேட்கும் போது உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தெரியுது. இந்த லூத்ரா குடும்பமும் உங்களுக்கு கால் பண்ணல. அதோட உங்களோட ஸ்ருதியும் ஜானகி ஆண்டியும் கூட சொல்லல. முடிஞ்சதா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏன் இப்படி ஏடாகுடமா பேசிட்டு இருக்க? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். குளத்தி போடுறதுக்கு முன்னாடி வந்து நிப்ப. இப்ப நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? குடும்பத்து மேல அன்பு இருக்கா இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி சொல்ற, அவங்க குடும்பத்தை பத்தி சொல்ற. நீ இப்ப என்ன சொல்லணுமோ அத பத்தி நல்லா யோசி. அது மட்டும் இல்ல, என்கிட்ட யாரும் எதையும் மறைக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதோட கரண் இருக்கும்போது அவளை யாராலையும் காயப்படுத்த முடியாது. நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு போன் பண்ணி என்னை ஏத்தி விட முயற்சி பண்ணாத, புரிஞ்சுதா? முதல்ல நீ போனை வை. ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. கரண் பிரீதாக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற விஷயத்தை யாராவது சொன்னாங்களா? நீ உன் வாயை மூடுறியா ஷர்லின்? கரணை பத்தி நான் ஒரு வார்த்தையை கூட கேட்கறதுக்கு விரும்பல. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. என் மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு என்ன பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அப்படி நடந்துருச்சு. ஸ்ருதியும் அங்கதான் இருந்தா. சோனாக்ஷி என்ன சொன்னா தெரியுமா? அவ வயித்துல இருந்த குழந்தைக்கு அப்பா கரண். ஸ்ருதி, ஸ்ருதி, வெளியில வா. பெர்ஃபெக்ட். நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். இனிமே அடுத்தது அந்த சரளா லூத்ரா ஹவுஸ்க்கு வந்து என்னெல்லாம் பண்றான்னு பாக்கணும். மா, என்னாச்சு? நீ சொல்லு, என்ன ஆச்சு? அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் புரியலையா? யாராவது உண்மையை சொல்றீங்களா இல்லையா? அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு பேர் என்ன? சோனா. அவ கல்யாணத்துல என்ன நடந்தது? எதுவும் ஆகலையேம்மா. நீ போய் சொல்லாத. அந்த கல்யாணத்துல என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியணும். நீ சொல்ல மாட்டல்ல? நீ சொல்லு, அங்க என்ன ஆச்சு? ஐயோ, ஒன்னும் ஆகலக்கா. சும்மா போய் சொல்லாத ஜானகி, உண்மையை சொல்லு. அங்க என்ன நடந்துச்சு? அந்த கல்யாணத்துல அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க இங்க வந்ததுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க முகம் வாடி போயிருக்கு, கண்ணு கலங்கி இருக்கு. ஆனா கேட்டா அங்க நடந்ததை யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாரு, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை உங்க வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன். அக்கா, உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? நான் தான் கேக்குறேன்ல, உண்மையை மறைக்காம அங்க என்ன நடந்ததுங்கிறத சொல்லு. எனக்கு இப்ப ரொம்ப கோபம் வருது. என் வீட்டு ஆளுங்க எந்த விஷயத்தை எனக்கு சொல்லணுமோ அதை எனக்கு ஷர்லின் போன் பண்ணி சொல்றா. ஆனா நான் அவளுடைய பேச்ச நம்ப மாட்டேன். எனக்கு அவளுடைய பேச்சுல நம்பிக்கையே கிடையாது. அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் என்ன ஆச்சுன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அவ சொல்ற மாதிரி அங்க ஏதாவது நடந்திருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்திருக்கவே கூடாது. நீங்க அங்க பிரீதா கூட தானே இருந்திருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? கடவுள் அருளால எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? அம்மா எதுவும் ஆகல, அக்கா எதுவும் ஆகல, எல்லாம் ஓகே தான், ஷர்லின் போய் சொல்றான்னு சொல்ல வேண்டியதானே? நடந்த சொல்லுங்க. என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என் பிரீதாவுக்கு போன் பண்ணி அவகிட்டயே கேட்டுக்கிறேன். இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல? நீதான் கரண், நீதான். பிரீதா, போனை எடு. தயவு செஞ்சு உன் போனை எடு பிரீதா. அவ என் போனையே எடுக்கல. அட கடவுளே, ஏதோ அசம்பாவிதமா நடக்க போகுதுன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. என்ன தொடர வேலை வச்சுக்காத ஸ்ருதி, என்ன தொடாத. எவ்வளவு நேரமா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாரோ மூணாவது மனுஷன் எனக்கு போன் பண்ணி சொல்றா, கரண் நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சீனா, நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சீனா, என்ன உன்னோட அம்மாவா நினைச்சீனா அங்க நடந்தத சொல்லு. உண்மை என்னங்கறத சொல்லு. இல்லனா நீ என்கிட்ட பேசாத. அது மட்டும் இல்ல, நீ மா 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 இங்க பாருமா.
அம்மா அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா 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 கதவை திறங்கம்மா. அக்கா அக்கா கதவை திறங்க. அக்கா நீங்க தான் எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி பண்ணா என்ன பண்றது? இங்க பாருங்கக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா அக்கா அக்கா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஜானகி ஆண்டி. நான் எப்படி சொல்லுவேன்? அம்மா கதவை சாத்திக்கிட்டாங்க. அம்மா ஐம் சாரி, கதவை திறங்கம்மா.